ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து 145 ஸ்ட்ராட்டஜி. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம சார்ட் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒன்று செலக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்போ தாண்டுதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம். இதுக்கு நீங்கள் சார்ட்டெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷன் போகுது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்ட்ரி எடுத்துருவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஹிட் ஆகட்டும், டார்கெட் ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகட்டும் அப்படின்னு விட்டுருணும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு கேபிட்டல் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 5000 இருந்தால் போதும். இது வந்து நிஃப்டியில் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இதோட என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு நம்ம 9:30க்கு மேலே என்ட்ரி ஆகும். இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி 30 பாயிண்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் எடுப்போம். இது டெய்லியுமே நீங்கள் ட்ரேட் கண்டினியூஸாக எடுக்கணும். ஒரு நாள் விட்டுட்டு அடுத்து இன்றைக்கி நாளைக்கு எடுக்காமல் அடுத்த நாள் எடுக்கிறது அப்படி எடுக்கக்கூடாது. ட்ரேட் எடுத்தால் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கரெக்டாக வரும். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்து நீங்கள் 9:25க்கு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணணும். ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 170 ரூபாயில் இருக்கிற ப்ரீமியமை சிஇயும் பிஇயும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று தான் இருக்கும். 150 to 170க்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இருக்கும். நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். என்ட்ரி டைம் வந்து 9:30க்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகணும். ஏன்னா கரெக்டாக 9:30னா 9:30க்கும் கிடைக்காது. 9:30 கொஞ்சம் தள்ளி கூட கிடைக்கும். 10 மணி 11 மணிக்கு கூட கிடைக்கும். நம்ம செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 150லேருந்து 170 செலக்ட் பண்ணியிருப்போம். அது வந்து எப்போ 185 தாண்டுதோ அப்போ நம்ம என்ட்ரி ஆகணும். அடுத்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆர் வந்து 185 என்ட்ரி ஆகும். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 155, டார்கெட் வந்து 215. அதே மாதிரி தான் பிஇக்கும் அதே மாதிரி தான், சிக்கும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். சி என்ட்ரி கிடைச்சுன்னா பி என்ட்ரி கிடைக்காது. ஏதாவது ஒன்று என்ட்ரி ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தான். இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி 29/9/25க்கு நடந்துருந்தது. 150 170 ரூபாய்க்குள்ளே இருக்கிறது வந்து 24,900 டி இருக்குது. அதே மாதிரி பிஇ சைடு பார்த்திங்கன்னா 25,200 பிஇ இருக்குது. 155 ரூபா. 150 ரூபாயிலேருந்து 170 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 9:25க்கு நம்ம இது ரெண்டையும் வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து 24,900 சிஇ, இது வந்து 25,200 பி. 9:25க்கு 150 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி பிஇ பார்த்திங்கன்னா இது 155 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்மளோட என்ட்ரி பார்த்திங்கன்னா 185 இதான் என்ட்ரி. அதே மாதிரி பிஇயில் வந்து 185 இதான் என்ட்ரி. இது வந்து 9:30க்கு இந்த டைம் 9:25 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். 9:30க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். 9:30க்கு என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுடணும். இப்போ எக்ஸாம்பிள் சி கிடைக்குன்னா பை ஆர்டர் போய்ட்டு ஸ்டாப் லாஸில் போய்ட்டு 186 185 இது மணி போட்டு பை ஆர்டர் போட்டுடணும். 9:30க்கு இதை பை ஆர்டர் போட்டுடணும். பை ஆர்டர் இங்கே விழுந்துடும். 185 விழுந்துடும். ஓகேங்களா? 185 ஆர்டர் போட்டோம். ரெண்டுக்கும் ஆர்டர் போட்டுடணும். சிபி ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு ஹிட் ஆகும். இப்போ இது பாருங்கள், இது சி கொஞ்சம் நல்ல க்ரீனாக மேலே போய்கிட்டே இருக்குது. சி தான் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகிருக்கு 185. அதுவும் 11 மணிக்கு தான் ட்ரிகர் ஆகிருக்கு. நீங்கள் அது மாதிரி ஆர்டர் போட்டு விட்டுட்டு விஷம் இருந்துட வேண்டியதான். அது எப்போ ட்ரிகர் ஆகுதோ அப்போ ஆர்டர்னு விட்டுடணும். 11:15க்கு இது ட்ரிகர் ஆகிருக்கு. அதே இது இங்கே பாருங்கள், இது 11:15க்கு 100 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. 150 ரூபாயில் வந்து 50 ரூபா குறைஞ்சி கீழே போயிடுச்சு. டார்கெட் வந்து 215 நம்மளோட டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் 155. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. நம்ம என்ட்ரி இடத்துலேருந்து லாஸே வரல, ப்ராஃபிட்டாகவே போயிடுச்சு. இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு
அதுக்கடுத்து ரியல் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.